மோடிஜி மதுரைக்கு வந்திருக்காரு, விழுந்து கும்பிட்டுருக்காரு. தமிழ்நாட்டு மக்கள் இதை பார்த்து கொள்ளுவார்கள் என்று அறிவித்திருக்கிறார். இன்னும் பல தடவை வருவார். ஏன்னா தேர்தல் வந்தால் அவர்கள் அஞ்சு நடுங்குகிற இடம் தமிழ்நாடு. எல்லா மக்களும் கூடி கொண்டாடுகிற ஒரு இடத்தை இரத்தக்களறி நடக்கிற இடமாக மாற்ற வேண்டும் என்று இரத்த வெறி பிடித்த ஓநாய்களைப் போல நீங்கள் கூடுகிறீர்களோ, அந்த இடம்தான் தமிழ்நாட்டில் உங்கள் அரசியல் முயற்சிகளுக்கு சமாதி கட்டுகிற இடம். ஹிட்லருக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா, ஆர்எஸ்எஸ்க்கு கனவே ஹிட்லர் தான், அவங்களுக்கு எடுத்துக்காட்டே ஹிட்லர் தான். தமிழ்நாட்டுக்குள் கால் பதித்து விடலாம் என்று வருகிற அந்த ஹிட்லரிசத்தின் தலைவர்களுக்கு தமிழ்நாடு சொல்லுகிற செய்தி இதுதான். உங்களுக்கு ஸ்டாலின் கிரேடு. அந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இன்றைக்கு நடத்துகிற போர் அது வெறும் ஈரானோட நிக்காது. முதல்வருக்கு பிறந்த நாள், அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். எதற்காக வாழ்த்துகிறோம் என்றால், இந்த 5 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்து இந்தியாவின் முதன்மை மாநிலமாக உருவாக்கிய சாதனைக்காக அவரை வாழ்த்துவோம். அதற்கு முன்னால் பல பேர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் சாதனை செய்வார்கள். ஆனால் நம்முடைய முதல்வர் அவர்களோ ஆட்சிக்கு வந்ததே சாதனை தான். எப்படிப்பட்ட சாதனை என்றால், எதையெல்லாம் அவர் முறியடித்து இந்த 5 ஆண்டுகளில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, அவர் முதல்வர் ஆக மாட்டார். அவருடைய முதல் போட்டி, முதல் சவால் யாரோடனா மூட நம்பிக்கையோட, இன்னும் சொன்னா ஜாதகத்தோட, ஜாதகம் கணிக்கிற ஜோசியர்களோட. அவர் முதல்வராக மாட்டார், அவருக்கு ஜாதகத்துல அந்த கட்டம் இல்லை என்று அடித்து சொன்னவர்களையெல்லாம் கட்டம் கட்டி உட்கார வைத்து 5 ஆண்டுகள் அசைக்க முடியாத முதல்வராக அவர் ஆட்சி நடத்தி முதல்ல அவரை தோக்கடிச்சது யாருன்னா இந்த ஜோசியக்காரங்களை. அதை நம்புகிற அல்லது நம்புவதாக சொல்லி மனரீதியாக இல்ல அவர் வரமாட்டார் போல இருக்கு என்ற எண்ணத்தை உண்டாக்க நினைத்தவர்களுக்கு அந்த தோல்வியை பரிசாக கொடுத்து அவர் வெற்றியை பெற்றார். அடுத்தது வரிசையா மூட நம்பிக்கை தான். திமுக ஆட்சிக்கு வந்தால் மழை பெய்யாது, இப்படி ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, மழை பெய்யாது. 2வது அந்த மூட நம்பிக்கை முறிந்து மழை பெய்து வெள்ளம் வந்தது. ஆண்டுதோறும் வெள்ளம் வந்தது. ஆனால் வெள்ளம் வந்தால் மக்களை அடித்து கொண்டு செல்லாமல் மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்பது நிரூபிக்கப்பட்டது. அப்புறம் பணப்புழக்கம் இருக்காது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தால் மக்களிடம் பணப்புழக்கம் இருக்காது. இன்றைக்கு பணப்புழக்கம் என்பது எந்த அளவிற்கு இருக்கிறது? சாதாரண மக்களுடைய வாழ்க்கையில் ஏன் இன்றைக்கு நாம் பல கவலைப்படுகிறோம். எதை பத்தி? தமிழ்நாட்டில் வேலை செய்வதற்கு வட இந்திய தொழிலாளர்கள் அதிகமாக வந்திருக்கிறார்கள், வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஏன் வருகிறார்கள் என்றால், அந்த வேலையை செய்வதற்கு தமிழ்நாட்டில் ஆள் கிடைக்கல. ஆனா இதே வேலையை செய்யறதுக்கு நம்ம துபாய்க்கு போறோம், வேற நாட்டுக்கு போறோம், சவுதிக்கு போறோம். அங்க போய் அந்த வேலையை செய்தால் அதற்கான சம்பளம் அதிகம். ஆனால் குறைந்த சம்பளத்துக்கு அந்த வேலையை செய்வதற்கு தமிழ்நாட்டில் ஆள் கிடைக்கவில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு பசி இல்லாத, பட்டினி சாவில்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது. பொருளாதாரத்தில் ஏற்பட்ட மாற்றம். அதுக்கப்புறம் அரசியல். நம்ம
மோடிஜி வந்து மதுரைக்கு வந்திருக்காரு, விழுந்து கும்பிட்டு தமிழ்நாட்டு மக்கள் இதை பார்த்து கொள்ளுவார்கள் என்று அறிவித்திருக்கிறார். இன்னும் பல தடவை வருவார். ஏன்னா தேர்தல் வந்தால் அவர்கள் அஞ்சு நடுங்குகிற இடம் தமிழ்நாடு. அவங்க தலைகீழா நிக்கலாம், விழுந்து கும்பிடலாம், யோகாசனம் பண்ணலாம், என்ன வேணா செய்யலாம். தமிழ்நாட்டு மக்கள் வேடிக்கை பார்ப்பார்கள். வேடிக்கை பார்ப்பார்களே தவிர உங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பதை திரும்ப திரும்ப இந்த 5 ஆண்டு காலத்துல எத்தனை தேர்தல் நடந்ததோ அத்தனை தேர்தலிலும் மக்கள் வாக்கு பொத்தானை அழுத்தவில்லை. கெட் அவுட் பிஜேபி, கெட் அவுட் பிஜேபின்னு தான் அழுத்துறாங்க. தொடர்ந்து நடக்குது. இந்த 2 மாதத்துக்குள் நடக்க போகிற தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தலிலும் அதுதான் நடக்கும். இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் ஒவ்வொரு மாநிலமாக தொடரும். இந்தியாவில் பிஜேபியின் வீழ்ச்சியை தொடங்கி வைக்கிற இடம் தமிழ்நாடு. எல்லாத்துக்கும் ஒரு இடம் இருக்கும்ல. நெப்போலியனுக்கு ஒரு இடம் இருந்தது, அதுக்கு வாட்டர்லூன்னு பேரு. ஹிட்லருக்கு ஒரு இடம் இருந்தது, அது ஸ்டாலின் கிராடுன்னு பேரு. பிஜேபிக்கு ஒரு இடம் இருக்கு, அது மதுரை திருப்பரங்குன்றம்னு பேரு. எங்க ஒரு அமைதியான நாட்டுல, ஒரு அழகான இடத்துல, எல்லா மக்களும் கூடி கொண்டாடுகிற ஒரு இடத்தை இரத்த களரி நடக்கிற இடமாக மாற்ற வேண்டும் என்று இரத்த வெறி பிடித்த ஓநாய்களைப் போல நீங்கள் கூடுகிறீர்களோ, அந்த இடம்தான் தமிழ்நாட்டில் உங்கள் அரசியல் முயற்சிகளுக்கு சமாதி கட்டுகிற இடம். அதை நினைவில் வைத்துக் கொண்டு அந்த அச்சத்தோட தான் மோடி அவர்கள் வந்து மதுரையில விழுந்து கும்பிட்டு பிரச்சாரத்தை தொடங்குகிறார். இந்த கூட்டத்துக்கு மிக பொருத்தமான ஒரு தலைப்பை வைத்திருக்கிறார்கள். அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் தொடர்ந்து விழா நடத்துவதை பற்றி எல்லாரும் பாராட்டி பேசுகிறோம். எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அவருக்கு இந்த தலைப்பு எடுத்து கொடுக்கறவங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும். ஏன்னா 30 நாள் கூட்டம் நடத்துறது, 100 நாள் கூட்டம் நடத்துறது எவ்வளவு பெருசோ, அந்த 100 நாளைக்கு ஒரு தலைப்பு வைக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம கூட்டத்தோட தலைப்பு, ஒன்றிய அரசு செய்வது ஹிட்லரிசம், ஆனால் வெல்ல போவது ஸ்டாலினிசம்ங்கிறது தலைப்பு. நான் இயல்பாக தான் சொன்னேன் அந்த எடுத்துக்காட்ட. மாபெரும் வீரன் நெப்போலியன் தோற்ற இடத்துக்கு பேரு வாட்டர்லூ, ஹிட்லர் தோற்ற இடத்திற்கு பெயர் ஸ்டாலின் கிராட், ஸ்டாலின் சதுக்கம்னு பேர். அது ரஷ்யாவில் இருக்கு. அந்த மாவீரன் ஜோசப் ஸ்டாலினோட பெயர் தான் நம்முடைய முதல்வருக்கு சூட்டப்பட்டது. மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கான பெயர்களுடைய வரலாற்றை சொல்லும் பொழுது 1953ஆம் ஆண்டு மார்ச் 5ஆம் நாள் ஜோசப் ஸ்டாலின் மறைந்தார். அவர் 2ஆம் உலக போரில் எப்படிப்பட்ட வெற்றியை பெற்றார், யாரை வீழ்த்தினார், அந்த மாவீரனுடைய பெயரை வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்னுடைய மகன் ஸ்டாலினுக்கு அந்த பெயர் வைத்தேன் அப்படின்னு சொன்னார். இன்னும் இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு அது புரியாது. என்ன கேட்பாங்க, இவர் மார்ச் 1ஆம் தேதி பிறந்துட்டாரு, அவர் 5ஆம் தேதி தானே செத்தாருன்னு. அப்பெல்லாம் பேர் வைக்கவே 3 மாசம் ஆகும். பிறப்பு சான்றிதழ்ல பேர் வைக்கிற பழக்கமே கிடையாது. ஆண் குழந்தையா பெண் குழந்தையா இருந்தா கொடுத்து வாங்குவாங்க. அப்புறமா நினைச்சு யோசிச்சு பல்வேறு ஆராய்ச்சி பண்ணி அப்புறமா பேர் வைப்பாங்க. ஆனால் கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டார், எந்த கட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஜோசப் ஸ்டாலின் மறைந்த செய்தி வந்ததோ அந்த பெயரை வைக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன், அப்படிதான் நான் வந்து பேர் வைக்கிறேன் அப்படின்னு. அந்த பெயருக்கு இன்றைக்கு இந்தியாவில் அரசியல் ஏற்படுத்தி இருக்கிற முக்கியத்துவம் என்ன? ஹிட்லர் வந்து உலகத்தையே தன்னுடைய
கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைச்சாரு. சர்வாதிகாரிகள் எல்லாமே அப்படிதான் நினைப்பாங்க. ஹிட்லருக்கும் ஹிட்லரிசத்துக்கும் என்ன தொடர்பு? ஹிட்லர் திட்டமிட்டதுதான் பிஜேபியோட திட்டம். ஹிட்லருக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா, ஆர்எஸ்எஸ்க்கு கனவே ஹிட்லர் தான், அவங்களுக்கு எடுத்துக்காட்டே ஹிட்லர் தான். ஆர்எஸ்எஸ் ஓட சின்னம் இருக்கு இல்லையா, ஸ்வஸ்திக், அந்த ஸ்வஸ்திக் சின்னம் தான் ஹிட்லரோட சின்னம். ஹிட்லருக்கும் அவங்களுக்கும் இருக்க இன்னொரு தொடர்பு என்னன்னா, உலகத்திலேயே ஆரியன் மட்டும்தான் பிறப்பினால உயர்ந்தவன்கிறது. ஆரியன் தான் பிறப்பினாலேயே உயர்ந்தவன். ஆரியன் பிளட், இன தூய்மை, தூய்மையான ஆரிய இனத்தை உருவாக்க போகிறோம். இதெல்லாம் தான் ஹிட்லருடைய கருத்து. அந்த கொள்கைக்காக தான் ஒவ்வொரு நாடா படையெடுத்தார். அப்பேற்பட்ட இங்கிலாந்து, சூரியன் எங்க நாட்டுல உதிக்கும் ஆனா மறையாது என்று சொல்லப்பட்ட இங்கிலாந்து நாடு, அந்த நாட்டை பிடிச்சிட்டாரு. எதிர்க்கிறதுக்கு ஆளே இல்லை. எதிர்த்து நின்ற ஒவ்வொரு நாடும் அப்படியே அடிமையாகுது. அந்த தைரியத்தோட கடைசி எதிரி ரஷ்யா தான், சோவியத் நாடு. அன்னைக்கு அந்த சோவியத்தை பிடிச்சிட்டா ஐரோப்பா முழுக்க என் காலடியில் அப்படின்னு அந்த படையை அனுப்பிய ஹிட்லர் சாதாரணப்பட்ட ஆள் இல்லை. 30 லட்சம் வீரர்கள் ரஷ்யாவுக்குள்ள போனவங்க, 30 லட்சம். அந்த 30 லட்சம் வீரர்களோடு வந்த அந்த ஜெர்மனிய படையை ஸ்டாலின் என்ற அந்த ரஷ்யாவின் தலைவர் எப்படி தோக்கடிச்சார் அப்படிங்கிறது உலக வரலாற்றுல ரொம்ப நாம தெரிஞ்சுக்க வேண்டிய பகுதி. எப்படி இவங்க இன்னைக்கு இந்தியாவில் நாங்க எல்லா இடத்துக்கும் காவி சாயம் அடிச்சிட்டோம், இன்னும் ஒண்ணுதான் பாக்கி, கொஞ்சம் கேரளா கிட்ட வந்தாச்சு, கர்நாடகாவில் பாதி இருக்கு, ஆந்திராவில் அடிமைங்க இருக்காங்க, அதே மாதிரி ஒரு கும்பல் தமிழ்நாட்டில் இருக்கு, அவங்க மூலமாக தமிழ்நாட்டுக்குள் கால் பதித்து விடலாம் என்று வருகிற அந்த ஹிட்லரிசத்தின் தலைவர்களுக்கு தமிழ்நாடு சொல்லுகிற செய்தி, இதுதான் உங்களுக்கு ஸ்டாலின் கிரேடு, இதுதான் உங்களுக்கு ரஷ்யாவின் ஸ்டாலின் சதுக்கம், இந்த இடம் உங்களுக்கு அரசியல் பாடத்தை நடத்தும். இன்னைக்கு அதை நோக்கிதான் இந்தியாவினுடைய அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நம்ம திராவிட கொள்கை அப்படின்னு பேசுறோமே, இந்த திராவிட கொள்கை தான் அவங்களுக்கு பிடிக்காது, ஹிட்லரிசத்துக்கு பிடிக்காதது. ஹிட்லரிசத்துக்கு என்ன பிடிக்கும்? சண்டை பிடிக்கும், ரத்த வெறி பிடிக்கும், மக்கள் ஒற்றுமையா இருந்தா பிடிக்காது. நம்ம எல்லாம் இன்னைக்கு செய்தியை பார்த்திருப்போம். 2 நாட்களாக நல்ல மனிதர்களுடைய மனங்கள் உண்மையிலேயே இரக்கத்தால் கசிந்திருக்கும், வருத்தமா இருக்கும், இன்னும் சொன்னா அச்சமாக இருக்கும். ஏன்? இஸ்ரேல், அந்த ஹிட்லரால கொல்லப்பட்ட யூத இனம், அந்த யூதர்களுக்கு ஒரு நாடு வேணும்னு அன்னைக்கு உலகமே அவங்களுக்கு ஆறுதலா நின்னுச்சு. அப்படி உலக மக்களுடைய ஆதரவை, ஆறுதலை பெற்று ஒரு நாடு உருவாக்குனாங்க. அந்த நாட்டுக்கு பேரு இஸ்ரேல். உருவாக்குனதோட அவங்க சும்மா இல்லை, பக்கத்துல அவங்களுக்கு இடம் கொடுத்த அந்த பாலஸ்தீன மக்களை கொஞ்சம் கொஞ்சமா தள்ளினாங்க. அந்த பாலஸ்தீனம் எதிர்த்து போராடுது. அதுக்கு பக்கத்துல ஈரான் இருக்கு, ஈராக் இருக்கு, சவுதி இருக்கு, துபாய் இருக்கு, குவைத், பஹ்ரைன், கத்தார், பல நாடுகள். இந்த எல்லா நாட்டிலும் என்ன இருக்கு? பெட்ரோல் இருக்கு. இந்த பெட்ரோலை கைப்பற்றுவதற்கு அமெரிக்கா திட்டம் போடுது, அமெரிக்கா முயற்சி செய்து, அந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இன்றைக்கு நடத்துகிற போர் அது வெறும் ஈரானோட நிக்காது. ஈரானுக்கு அவர்கள் செய்கிற கொடுமை ஒன்று, ஒரு பள்ளிக்கூடத்தின் மேல குண்டை போட்டு 80 குழந்தைகள்னு சொல்றாங்க, 40 குழந்தைகள்னு சொல்றாங்க, இல்ல 100 பிள்ளைங்கன்னு சொல்றாங்க. அந்த பள்ளி எரிவதை பார்க்கிறோம்.
ஆனா அது ஈரானோட நிற்குமா? நமக்கு அது பாதிப்பு வராதா? இன்னைக்கு ஈரானுக்கோ அதுக்கு பக்கத்துல இருக்கிற நாடுகளுக்கோ ஒரு பிரச்சனை வந்தா அடுத்த நாள் இந்தியாவில் என்ன நடக்கும்? பெட்ரோல் விலை உயரும். பெட்ரோல் விலை உயர ஆரம்பித்தால் அடுத்தது தங்கம். இதுக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு. தங்க விலை உயரும், பெட்ரோல் விலை உயரும், என்னென்ன மாறுதோ இந்தியாவுக்குள்ள பொருளாதார பிரச்சனை வரும். எல்லா நாட்டிலையும் வரும். இத பத்தி எல்லாருக்கும் பயம் இருக்கணும். இன்னைக்கு துபாயில மாட்டிக்கிட்டு இருக்க தமிழர்கள் அங்கிருந்து தப்பிச்சு வர முடியல. இந்திய அரசாங்கத்திடம் விமானம் இல்லை. இதுக்கு முன்னால உக்ரைன் போர் நடந்தது. உக்ரைன் போர் நடந்த போது அங்கு மாட்டிக்கொண்ட தமிழ்நாட்டு மாணவர்களை காப்பாற்றுவதற்கு அன்றைக்கும் தமிழ்நாட்டின் முதல்வர் தான் முயற்சி எடுத்தார். இன்னைக்கு துபாயில தமிழர்கள் மாட்டியிருக்காங்கன்னு சொன்ன உடனே இந்திய அரசு என்ன முயற்சி எடுக்குதுங்கிறதுக்கு முன்னால தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டு அறை போடுது, நீங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு அங்கிருந்து அறிவிக்கிறாங்க. சாதாரண செய்தி அல்ல நண்பர்களே. யாரோ எங்கேயோ சாகுறாங்க இல்ல, யாரும் அநியாயமாக சாக கூடாது. யாரும் யாருடைய பதவி வெறிக்காக, அதிகார மோகத்துக்காக, எதேச்சாதிகாரத்துக்காக எந்த நாட்டு மக்களும் கொல்லப்படக்கூடாது. அதுதான் உண்மையான மனித நேயம். அதுதான் ஹிட்லரிசத்துக்கு எதிரான தத்துவம். ஆனால் இன்னைக்கு இந்திய பிரதமர் யாரோட நிக்கிறாரு? இந்திய பிரதமர் யாரோட நிக்கிறாரு? இஸ்ரேலோட நிக்கிறாரு, அமெரிக்காவோட நிக்கிறாரு. அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் அவர் சொல்றாரு, நான் தான் யுத்தத்தை நிறுத்தினேன், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த சண்டையை நான் நிறுத்தினேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. நீங்க ஒன்னும் நிறுத்தல, தயவு செய்து ஷட் அப் யுவர் மவுத். நாங்க சண்டை போட்டு நிறுத்தினோம்னு சொல்லுவதற்கு தைரியம் இல்லாதவராக நம்ம பிரதமர் இருக்கிறார். இது நமக்கு ஆபத்து இல்லையா? இப்படி ஒரு பிரதமர் துணிச்சல் இல்லாமல் இருந்தால் அது இந்திய மக்களுக்கு, அவர்களுடைய பாதுகாப்புக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தை கொடுக்கும். இது யோசிச்சு பாருங்க. இந்திரா காந்தி அம்மையார் இருந்தப்ப அப்படி பேசுவாங்களா? நாங்க தான் இதை செய்தோம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்களா? இன்றைக்கு அமெரிக்க அதிபர் பேசுகிறார், இஸ்ரேல் பிரதமர் அதிபர் பேசுகிறார், நம்முடைய பிரதமர் அவங்க கூட போய் நிக்கிறார். அவங்க யார் யாரோடெல்லாம் நிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம எல்லாம் ஐன்ஸ்டீனை பத்தி படிச்சோம். இன்னைக்கு யாரை பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கோம்? எப்ஸ்டீன் ஒரு ஆளை பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கோம். யார் அவரு? சயின்டிஸ்டா? இல்ல, ரொம்ப நல்லவரு, ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் கூட இருக்கவங்க எல்லாம் அவரை விட நல்லவங்க. இவங்க எல்லாரும் தனி தீவு வச்சிருக்காங்க. அந்த தனி தீவுல விருந்து நடத்துறாங்க. அந்த விருந்துல பல நாட்டு தலைவர்கள், அரசியல்வாதிகள், நடிகர்கள், பெரும் பணக்காரர்கள் போய் விருந்துக்கு போறாங்க. அங்க விருந்தில் படைக்கப்படுவது உணவு மட்டுமல்ல, மதுபானங்கள் மட்டுமல்ல, சின்ன குழந்தைகள் 13 வயசுல இருந்து அதை விட சின்ன குழந்தையும் இருக்கு. அந்த குழந்தைங்களை அங்க விருந்து வைக்கிறாங்க. அங்க இருந்து தப்பிச்சு வந்த ஒரு பெண் பேசி இருக்காங்க, அங்க உண்மையிலேயே குழந்தைகளின் கறி பரிமாறப்படுதுன்னு. இந்த தலைவர்கள்லாம் திடீர்னு எப்படி பளபளன்னு ஆகுறாங்க? பல விஷயம் வரும் வாட்ஸ்அப்ல. இது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. ஆனா படிச்சா சகோதரிகளே அதிர்ச்சி அடையணும். இப்படி எல்லாம் நடக்குமா? நடக்காதா? நடக்காதுன்னு சொல்ல முடியுமா இவங்க யோகியதைய பார்த்தா? ஒவ்வொருத்தருக்கும் எப்படி அந்த பளபளப்பு கூடுதுன்னு எழுதுறாங்க. இந்த கட்டுரை பொய்யா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், உண்மையாக இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கட்டுரையில பல குழந்தைகளுடைய புகைப்படம் இருக்கு. அந்த குழந்தைகள் கண்ணை கட்டப்பட்டு, கைகளும் கால்களும் கட்டப்பட்டு ஒரு டேபிள்ல அவங்கள கமுத்து போட்டு வச்சிருக்காங்க. எதுக்கு தெரியாது. எதுக்கு அப்படி பண்றாங்கன்னா அவங்க சொல்றாங்க, அந்த கட்டுரை சொல்லுது, அந்த குழந்தைகளுடைய அச்சத்துல
ரத்தம், இதய துடிப்பு படபடக்குது இல்லையா, ரத்தம் கொதிக்கும் இல்லையா, ரத்தம் வேகமா சுத்துது. அப்படிப்பட்ட நிலையில் அந்த குழந்தைகளுடைய ரத்தத்தை இவங்க உடம்புக்கு ஏத்துனா இளமையா இருப்பாங்கன்னு சயின்ஸ் சொல்லுதான். ஒரு குழந்தையோட ரத்தத்தை உடம்புல ஏத்திக்கிட்டு ஒருத்தன் உலகத்துல பளபளப்பா வாழ முடியுமா? இதுக்கு ஒருத்தன் உலக நாடுகள், அதிபர்கள், தலைவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல விருந்துக்கு போறாங்களா? இப்படிப்பட்ட உலகத்துலதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? இப்ப யோசிச்சு பாருங்க, நிறைய பேரு எனக்கு கல்யாணம் வேணாங்கிறாங்க இல்லையா, நிறைய பேரு குழந்தை வேணாங்கிறாங்க. தயவு செய்து மக்களே, யாராவது இனிமே குழந்தை பெத்துக்க மாட்டேன்னா அவங்களுக்கு வாழ்த்தி ஆதரவு கொடுங்க. இந்த உலகத்துல இப்படிப்பட்ட சூழல்ல யார் இத கண்டிக்கிறது? யார் இவங்களை பத்தி பேசுறது? இதெல்லாம் நடந்திருக்கே. இந்தியாவுல நம்முடைய அரசு, பிரதமர், நமக்கும் பிரதமர் தான், அவர் பேர் அது சம்பந்தப்பட்ட ஃபைல்ல இருக்குன்னு வந்தா நமக்கு பயமா இருக்குமா இல்லையா? அது பொய்யா இருக்கணும் தானே நம்ம நினைக்கிறோம். அவர் இதற்காக போயிருக்க வேணாம். ஆனால் இப்படிப்பட்ட ஆபத்தான மனிதர்களோடு என்ன விதமான பேச்சுவார்த்தை அல்லது எதுக்காக அந்த பேர் வரணும்? அப்போ அதை பற்றி நாடாளுமன்றத்துல பேசுறதுக்கு நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேக்குறாங்க. நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்கள் இருக்கிறார். இன்னும் எவ்வளவு பேர் இத பத்தி பேசுங்க, ஏன் உங்க பேர் வருது விளக்குங்க கேட்டா அத நாடாளுமன்றத்துல பேச முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய ஆபத்து! அப்போ அந்த பிரச்சனைய இத பத்தி பேசணும். மக்கள் நிதி கொடுக்கறாங்க. எதுக்கு நிதி கொடுக்கறாங்க? பிரதமர் ஃபண்ட் அப்படின்னு கொடுக்கறாங்க. அந்த பிரதமருக்கு கொடுக்கிற ஃபண்ட் கணக்கு காட்டணுமா இல்லையா? பல லட்சம் கோடி மக்கள் கொடுக்கறாங்க. முதல்வருக்கு ஒரு நிவாரண நிதி இருக்கு. முதல்வர் நிவாரண நிதிக்கு எவ்வளவு பணம் வந்திருக்கு, அதுல யார் யாருக்கெல்லாம் உதவி செய்யறாங்க கணக்கு இருக்குல்ல. கணக்கு கேட்டா கொடுக்கணும்ல. ஆனால் பிரதமருக்கு சேருகிற பணத்துக்கு கணக்கு கேட்க முடியாது. ஆர்டிஐல போட்டு கேளுங்க, கிடையாது. அப்ப நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேக்குறாங்க, நோ. அப்ப எங்க கேக்குறது? யார் கேக்குறது? யார் கேட்டா சொல்லுவீங்க? மக்களுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டாமா? அதுக்கு பேர் தானே பொறுப்பு உணர்வு. அந்த கணக்கு இல்ல, பொறுப்பு இல்ல. இப்படி ஒரு ஆட்சி அங்க நடந்துகிட்டு இருக்கு. பல மாநில எம்பிக்களுக்கு கொடுக்கிற பணம், நம்ம எம்பிக்கு 5 கோடி ரூபாய் மத்திய அரசு ஒதுக்குது. எதுக்கு? உங்க தொகுதி சம்பந்தப்பட்டு அல்லது உங்க சொந்த ஊருக்கு நீங்க அந்த பணத்தை பயன்படுத்தலாம். நண்பர்களே, இப்படி வழங்கப்படுகிற அந்த நிதிய 100% பயன்படுத்துறவங்க யாரு? தன்னுடைய மக்களுக்கு பயன்படுத்துறவங்க யாருன்னு பார்த்தா தமிழ்நாட்டு எம்பிக்கள் தான். எதுக்கு பயன்படுத்தி இருக்காங்கன்னா, பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுக்கு, ரோடு போடுறதுக்கு, பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு இப்படி பயன்படுத்தி இருக்காங்க. தமிழ்நாட்டுல பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னா சும்மா இல்ல, அதுக்கு எவ்வளவு உழைப்பு நடக்குது எல்லாரும் தான் பாக்குறோம். தமிழன் பிரசன்னா பேசினார் இல்லையா, அந்த பொண்ணு, சின்ன பொண்ணு, ஒரு ஜிம்னாஸ்டிக்ஸ் பொண்ணு செய்யற பொண்ணு, நான் இப்படி இருந்தேன், இன்னைக்கு ஒலிம்பிக் வர அந்த பொண்ணு ஒரு கோட் போட்டுக்கிட்டு பேசும்போது அந்த பெருமை எப்படி வருது, அதை பார்க்கிற நமக்கு எப்படி இருக்கு? எல்லாரும் தானே பாக்குறோம் நண்பர்களே, எல்லா கட்சிக்காரங்களும் தானே பாக்குறோம். நம்ம தெருவுக்கு டொம்முன்னு மோளை அடிச்சுக்கிட்டு ஒரு குழந்தை கைத்துல நடக்கிறத பார்த்திருக்கோம்ல. எல்லாரும் தானே நினைக்கிறோம். அந்த பொண்ணு மேடையில ஏறி சொல்லுது, உதயநிதி அண்ணா இல்லைன்னு சொன்னா எனக்கு இந்த கௌரவம் கிடையாது. எல்லா கட்சியிலும் தான் அரசியல்வாதிங்க இருக்காங்க, எல்லா கட்சியும் தான் பாக்குது. ஆனால் இதை செய்வதற்கு திராவிட மாடல் வேண்டி இருக்கு, திராவிட ஆட்சி வேண்டி இருக்கு, அதை செய்கிற முதல்வருடைய தலைமை வேண்டி இருக்கு. இப்படி எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்முடைய மக்கள், ஆட்சி, அரசு, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் செய்யறாங்க. மற்ற மாநிலத்தில இருந்து பிஜேபி எம்பிக்கள்லாம்
ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற எம்பி உத்தரப்பிரதேசத்துக்கு பணம் கொடுக்கிறாராம். கோவாவில் இருக்கிற எம்பி உத்தரப்பிரதேசத்துக்கு பணம் கொடுக்கிறாரு. ராஜஸ்தான்ல இருக்கவரு யூபிக்கு கொடுக்குறாங்க. எல்லாம் போட்டாலும் அது அவ்வளவுதான் வச்சுக்கங்க. அதுக்கு மேல அது மேல வரப்போறது இல்லை. ஆனால் இப்படி எல்லாம் அவங்க கட்சி கோயிலு இதுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது பள்ளிக்கூடம், மக்கள், சாலை வசதின்னு மக்களை தேடி தேடி போய் முன்னேற்றம் செய்வதற்கு பேர் தான் திராவிட மாடல். இந்த 5 ஆண்டு காலத்துல இந்த தமிழ்நாடு அதை உருவாக்கி இருக்கு. இன்னைக்கு 4 லட்சம் பிள்ளைங்க அரசு பள்ளியில படிக்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய திறமை எத்தனை நிகழ்ச்சியில பாக்குறீங்க. திடீர்னு டிவியில வந்து ஒரு பொண்ணு பாடுது, அப்படி பாடுது. நீ எந்த பள்ளிக்கூடமா? கவர்மெண்ட் ஸ்கூல், அரசு பள்ளி. இந்த ஊரு, நான் திண்டிவனம், நான் கரூர், புதுக்கோட்டை, எங்கெங்க இருந்து அந்த அரசு பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க. இவ்வளவு திறமை எப்படி நடக்குது? கலை திருவிழா நடக்குது, விளையாட்டு திருவிழா நடக்குது. அப்ப நம்ம அடுத்த தலைமுறையை எங்க கொண்டு போறோம்? எவ்வளவு உயரத்துக்கு கொண்டு போறோம்? இந்த கனவுகளை, அந்த குழந்தைகளின் கனவுகளை தன் சிறகுகளில் சுமந்து கொண்டு போகிற தாய் பறவையை போல சுமந்து செல்லுகிற நம்முடைய முதல்வர், அவருடைய கனவு வெல்ல வேண்டும். அந்த கனவுதான் இன்று மக்களுடைய கனவாக மலர்கிறது. இந்த 5 ஆண்டு காலத்துல எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சா? இல்லை, கண்டிப்பா மிச்சம் இருக்கு, மிச்சம் இருக்கு. அந்த மிச்சம் இருக்கிறது யாரு? அரசு ஊழியர்கள் இருக்காங்க, மருத்துவர்கள் இருக்காங்க, இன்னும் சில பணியாளர்கள் இருக்காங்க. இவர்களுடைய கோரிக்கைகளும் தொடர்ந்து நிறைவேற்றப்பட வேண்டும். அப்படின்னா இந்த செயல் திட்டம் தொடர்ந்தாதான் முழுமையாக அவை நிறைவேற்றப்படுங்கிற அந்த நோக்கோடு மீண்டும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைய வேண்டும். நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொடர வேண்டும். வெல்லட்டும் ஸ்டாலின், வெல்லட்டும் தமிழ்நாடு என்பது தமிழ்நாட்டு மக்களின் முழக்கமாக இருக்கட்டும் என்று சொல்லி அவருக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்தை சொல்லி முடிக்கிறேன். வணக்கம்.